வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டுக்கிட்டு திடீர்னு அவ மூஞ்சி முன்னாடி போய் நின்னா பயப்படாம வேற என்ன பண்ணுவா? நீங்க 2 பேரும் என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். தப்பு உங்க 2 பேர் மேலயும் இருக்கு. கவினை ஹாஸ்டல்ல சேர்க்கறது தான் விக்ரம் சரியான முடிவு. நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. அம்மா, கொஞ்சம் கருணை காட்டலாமே. தம்பி, கிச்சனுக்கு வாங்க. கருணை, பூசணி, வாழைக்காய், அவரைக்காய் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். முக்கவாய் இன்னொரு வாட்டி இவன் இப்படி பண்ணானா நானே சும்மா இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டல் தான். அத நீ இப்பவே செஞ்சா பெட்டர். சாரி 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 பாட்டி. சாரி பாட்டி, இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. சும்மா நடிக்காத. உன் கண்ணீருக்கெல்லாம் இனி நான் கரைய மாட்டேன். அந்த பொண்ணு நிலா ரொம்ப சமத்தான பொண்ணு, அறிவான பொண்ணு, தெரியுமா? அவளோட அம்மா அவளை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காங்க. ஒருவேளை உனக்கு அம்மா இல்லாததுனாலதான் நீ இப்படி சேட்டை பிடிச்சவனா மாறி இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு அம்மா இருந்து அவ குழந்தைய வளர்க்கறதுங்கிறதே வேறதான். கண்டிப்பா இவனுக்கு அம்மானு ஒருத்தி வரணும். ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த கதைக்கு எதை முடிச்சு போடுறீங்க? என்ன நடந்ததோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம இதெல்லாம் பேசாதீங்க. கவின் தப்பு பண்ணிருக்கான்னா அவனை மட்டும் திட்டுங்க, அடிங்க. அதை விட்டுட்டு அவனுக்கு அம்மா வேணும், ஆயா வேணும்னு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்னு கோவப்படுற நீ? இங்க பாரு விக்ரம், உனக்கு பொண்டாட்டி தேவையில்லைல்ல, விட்டுடு. ஆனா என் பேரனுக்கு ஒரு அம்மா அவசியம் தேவை. அதான் எதுக்கு தேவைங்கிற. அவன் நல்லபடியா வளரணும். இப்பவே இப்படி இருக்கானே, நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இவன் வேற என்னெல்லாம் பண்ணுவான்? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ நீ? மாசத்துல பாதி நாள் பிசினஸ்னு நீ பிஸியா இருப்ப. நானும் ஒரு பக்கம் பிஸியா இருக்கேன். இவனை யாரு கரெக்டா டியூன் பண்ணி கொண்டு போறது? கூட இருந்து யாரு நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்றது? மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப இவன் சின்ன பையன், எல்லா பசங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. இவன் வாழ்த்தனம் பண்றாங்கிறதுக்காக எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பெரிய முட்டாள்தனம். அப்படியே கூட இருந்துட்டு போகட்டும் விக்ரம். இதை என் பேரனோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இவனை இப்படியே இவனோட இஷ்டத்துக்கு விட்டதாலதான் இவனால ஒரு சின்ன பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. விளையாட்ட பண்ணது இப்ப வினையாயிடுச்சுல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகி பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? அதனாலதான் நான் சொல்றேன், இவனை கண்டிப்போட பாத்துக்கிறதுக்கும் இப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கறதுக்கும் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தே தீரணும். காலையில வந்து அந்த கல்யாண தரகரை நான் திரும்ப கூப்பிடுறேன். அவர் மூலமா வந்த பொண்ணு யாருன்னு பார்த்து திரும்ப பேசலாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. கவின், வாடா. அவங்க பாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கட்டும். விக்ரம், என் பேச்சையே நீ கேட்க மாட்டல்ல? இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். வாடா. குட்டி, இந்தா ஜூஸ் குடி. வேண்டாம்மா. வேண்டான்னு சொல்லக்கூடாதுடா செல்லம். இந்த ஜூஸை குடிச்சாதானே நீ ஸ்ட்ராங் ஆவ. குடி. ரொம்ப பயந்துட்டியாடா செல்லம்? ஆமாம்மா, யாரையோ
சர்ப்ரைஸா காட்ட போறான்னு நினைச்சு போனேனா அங்க திடீர்னு மாஸ்க போட்டு என் மூஞ்சி முன்னாடி வந்து கத்துனாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேம்மா. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நிலா, நீ எவ்வளோ குட்கள் தெரியுமா? எவ்வளோ சமத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது மட்டும் போதாது, தைரியமும் வேணும். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் எதிர்த்து நின்று நம்ம ஃபைட் பண்ணணும்.